students, இன்னைக்கு வீடியோல நம்ம stateboard +1 accountancy subjectல 5th chapter trial balance அததான் பார்க்க போறோம். அதுல specimen of a trial balance இந்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்க host, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். Specimen of a trial balance அதோட formatting கொடுத்திருக்காங்க. எத்தனை காலம் இருக்குன்னா serial number first column, அதுக்கப்புறம் particulars column, அப்புறம் LF ledger folio column, debit column and credit column. இந்த 5 காலம் இருக்கு. இப்போ நீங்க வந்து what are all the items, என்ன அக்கவுண்ட் நேம் இருக்கு, கொஸ்டின்ல எந்தெந்த அக்கவுண்ட் கொடுத்துருக்காங்களோ அது particulars காலத்துல போட்டுட்டு அது டெபிட் பேலன்ஸா கிரெடிட் பேலன்ஸா அப்படின்னு செக் பண்ணிட்டு கரெக்டா அந்த ஸ்பெசிஃபைடு அமௌண்ட் எடுத்து டெபிட் காலத்துல கிரெடிட் காலத்துல எழுதணும். அதுதான் இந்த ட்ரையல் பேலன்ஸ் உடைய மாடல். இப்போ வாங்க இப்போ ஒன் பை ஒன் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பெசிமன் ஆஃப் ஏ ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் ஆஸ் ஆன் டேட் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டை கொஸ்டின்ல இருக்க டேட் எடுத்து எழுதிடணும். சீரியல் நம்பர், பர்டிகுலர்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் இன் ஹேண்ட், டெபிட் ஐட்டம். ஏன்னா கேஷ் வந்து ஒன் ஆஃப் த அசெட் ஆஃப் த பிஸ்னஸ். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் இதெல்லாம் வந்து அசெட்ஸ். All the assets and expenses having the debit balance, all the liabilities and incomes having the credit balance. அதனால இப்போ கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க்லாம் டெபிட் பேலன்ஸ் வரும். பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள்னா என்ன, இட் இஸ் எ டாக்குமெண்ட். அதாவது ரிசீவபிள்ன்ற வேர்ட்லேயே இருக்கு பாரு, பிஸ்னஸ்க்கு வர வேண்டிய அமௌண்ட். அதனால இது அசெட்ஸில் மீன் பண்ணி டெபிட் சைடு போடணும். அது வந்து டாக்குமெண்ட்ஸ் தட் த கஸ்டமர் அக்ரீஸ் டு பே அட் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர் டேட். இப்போ கூட்ஸ் இந்த பிஸ்னஸ்ல இருந்து கூட்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் கிரெடிட் பேஸ்டு நாட் கேஷ் பேஸ்டு. அந்த அமௌண்ட் இன்னும் கைக்கு வரல, ஆனால் இட் வில் பி ரிசீவ்டு ஆஃப்டர்வர்ட்ஸ் ஃபியூச்சர் டேட்டில் ஆஃப்டர் 3 months அந்த மாதிரி வரும். அதனால பில்ஸ் ரிசீவபிள் ஒன் ஆஃப் த அசட்ஸ், அதனால அதை டெபிட் பேலன்ஸில் போட்டோம். தென் சன்ட்ரி டெட்டார்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அசட்ஸ், அதனால டெபிட் பேலன்ஸ். ஓப்பனிங் ஸ்டாக் அசெட் டெபிட், பிளான்ட் அண்ட் மெஷினரி அசெட் அண்டு லேண்ட் அண்ட் பில்டிங் ப்ரிமிசஸ் அசெட், அதனால அது டெபிட் பேலன்ஸ். ஆல் த அசெட்ஸ் அண்டு எக்ஸ்பென்சஸ் ஹேவிங் த டெபிட் பேலன்சஸ். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர் டெபிட் பேலன்ஸ். வெஹிக்கல்ஸ், குட்வில். குட்வில்னா நற்பெயர், பிஸ்னஸில் அவங்களுடைய ரெப்புடேஷன், நேம் அண்ட் ஃபேம் வச்சு அதுக்கு குட்வில் நற்பெயருக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அசெட். குட்வில் இஸ் த வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் நீடட் மானிட்டரி வேல்யூ. ஸோ தட் இஸ் ஆல்சோ அசெட், அதனால அது டெபிட் பேலன்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் ஆஃப் த அசெட். டிராயிங்ஸ் வந்து பர்சனல் யூஸுக்காக அந்த ப்ரொப்ரைட்டரே ஓனரே எடுத்து செலவு பண்ணுவார். அதை வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்சஸாக நம்ம ட்ரீட் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் வந்து அசெட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பேலன்ஸ் தானே, அதனால அது டெபிட். பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்சஸ். சேல்ஸ் ரிட்டர்ன், வெறும் சேல்ஸ் வந்தால் அது இன்கம், அது கிரெடிட்டில் வரும். சேல்ஸ் ரிட்டர்ன், அதனால அது டெபிட் பேலன்ஸ். கேரேஜ் இன்வர்ட்ஸ், கேரேஜ் அவுட்வர்ட்ஸ்னால் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ், டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். ரெண்ட் பெய்டு, கமிஷன் பெய்டு, இந்த மாதிரி பெய்டு அதெல்லாம் எக்ஸ்பென்சஸ். அது ரிசீவ்டுன்னு தான் இன்கம்னு வரணும். இதெல்லாம் டெபிட் பேலன்ஸ். இன்ட்ரெஸ்ட் பெய்டு. பேட் டெட்ஸ்னா ஒன் ஆஃப் த லாஸ் ஃபார் த பிஸ்னஸ். பேட் டெட்ஸ்னா த டெப்ஸ் தட் கேன் நாட் பி ரெக்கவர். டெப்ஸ் கடன் வந்து திரும்பி வராது, வாரா கடன். பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அது திருப்பி பெற முடியாதுன்னு சொல்கிறது தான் பேட் டெட்ஸு. அது வந்து ஒன் ஆஃப் த லாஸ் ஃபார் த பிஸ்னஸ். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் one of the expenses. General expenses, sundry, electricity, selling expenses, traveling, wages இது எல்லாமே டெபிட் பேலன்ஸ் தான். மேக்ஸிமம் நீங்கள் 5 ஐட்டம்ஸாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே பாருங்கள், சேல்ஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஏன் சேல்ஸ் ஒன் ஆஃப் தி இன்கம் ஃபார் த பிஸ்னஸ். நாமினல் அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸ் என்ன, டெபிட் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் தி இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட் பேலன்ஸ். வெறும் பர்ச்சேஸ்னா டெபிட்டாக இருக்கும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட் பேலன்ஸ். கேபிட்டல் லைபிலிட்டி. தென் பேங்க் லோன் ஆல்சோ ஒன் ஆஃப் த லைபிலிட்டி. ஆல் த லைபிலிட்டிஸ் அண்ட் இன்கம்ஸ் கெயின்ஸ் ஹேவிங் த கிரெடிட் பேலன்ஸ். பேங்க் லோனும் இன்ட்ரெஸ்டோடு திருப்பி கட்டணும்ல பிஸ்னஸ் பேங்க்குக்கு, அதனால ஒன் ஆஃப் த லைபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி. சண்டர் கிரெடிட்டர்ஸ், கடன் இருந்தவர் இருக்காங்களே பிஸ்னஸுக்கு
கடன் கொடுத்துருப்பாங்க ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இல்லை சப்ளையர்ஸ் பொருளை கொடுத்துட்டு பணத்தை வாங்காமல் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் திரும்பி பே பண்ணணும். ஸோ syndicators also one of the liability. Then liability having the credit balance. Bills payable, the word were payable, yet to be paid, so responsibility, credit balance. பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். பிஸ்னஸில் வந்து ஒரு 10 lakhs 20 lakhs இருந்தால் அதுக்கு மேலே தேவைப்படுது பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு. அப்போ பேங்கர் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதை தான் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்கிறோம். அது வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான். ஏன்னா இட் ஷுட் பி ஆல்சோ ரீபெய்டு வித் த இன்ட்ரெஸ்ட். அப்புறம் ரெண்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இது எல்லாம் ரிசீவ்டுனால இன்கம் தானே, அதனால அது கிரெடிட் பேலன்ஸ். இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் அப்படின்னா ஒரு ரிசர்வ், பிஸ்னஸில் ஃபியூச்சரில் எதனா பேட் டெட்ஸ் வருமா அப்படின்றதுக்காக ஒரு சம் ஆஃப் த அமௌண்ட் எடுத்து வச்சுருவாங்க பிஸ்னஸில். அது பாருங்க, ரிசர்வ் ஃபார் பேட் டெட்ஸ் நீட் டு பி ரிட்டன் இன் த நெக்ஸ்ட் இயருக்கு அலாட் பண்ணி வச்சுருவாங்க. அதுதான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். அது வந்து கிரெடிட் சைடு வரும். ஸோ டோட்டல் ரெண்டு சைடும் டெபிட் அண்ட் கிரெடிட் ஐட்டம் ரெண்டு சைடுமே ஈக்குவல் அமௌண்ட்டு வரணும். அது அப்போ தான் வித்தவுட் எனி எரர் இந்த சம்மு இந்த கரெக்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அரித்மெட்டிக்கல் அக்யூரசி கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இஃப் த வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் நோன் ஆன் த டே வென் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் தென் ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆர் அட்ஜஸ்டட் வித் பர்ச்சேசஸ். இப்போ ஓப்பனிங் ஆன் த டே ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் போடுற அன்னைக்கு ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக்கும் பர்ச்சேஸோட அட்ஜஸ்டட் வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். ஹென்ஸ் ஓப்பனிங் ஸ்டாக் வில் நாட் அப்பியர் இன் த ட்ரையல் பேலன்ஸ். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து பர்ச்சேஸோட அட்ஜஸ்ட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் போடணும். இன்கேஸ் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருந்தா க்ளோசிங் ஸ்டாக் வராது. Closing stock and adjusted purchase will appear in the trial balance. If the value of closing stock is not known, then opening stock and purchase will appear in the trial balance. Thus, either opening stock and purchase, closing stock and adjusted purchase will appear in the trial balance. இப்போ இதில் இந்த பாயிண்ட்ல நோட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று ஓப்பனிங் ஸ்டாக்கும் பர்ச்சேஸும் கொடுத்துருப்பாங்க ட்ரையல் பேலன்ஸ், இல்லைன்னா க்ளோசிங் ஸ்டாக்கும் அட்ஜஸ்டட் பர்ச்சேஸும் இருக்கும், எதனா ஒன்று தான் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்டர் பேலன்ஸ் மெத்தட் இஃப் அன் அக்கௌண்ட் டஸ் நாட் ஹேவ் ஏ பேலன்ஸ் இட் இஸ் எக்ஸ்க்ளூடட். ஏதாவது ஒரு அக்கௌண்ட் அமௌண்ட்டே இல்லாமல் இருந்ததுன்னா அது இன்க்ளூட் ஆகாது, இட் இஸ் எக்ஸ்க்ளூடட். அமௌண்ட் இருந்தால் தானே அதை வந்து ட்ரையல் பேலன்ஸில் அப்ளை பண்ண முடியும், அதுதான் சொல்லியிருக்காங்க. தென் there are certain accounts which have only debit balances. Similarly, certain accounts have only credit balances. The following chart gives examples of such accounts. ஒரு சில accounts always having the debit balances. என்னென்ன இங்கே பாருங்க, இந்த பாட்டில் பிக்சரில் கொடுத்துருக்காங்க. assets, என்னென்ன assets? cash, debtors, building, furniture, drawings, purchases, sales return, expenses, losses, இதெல்லாம் எப்பயுமே always having the debit balances. அதே credit balances என்னென்ன? liabilities. என்னென்ன liabilities இருக்கு? creditors, bank overdraft, provisions of reserves, etc. income, sales, purchase return, gains, இதெல்லாம் always having the credit balances. அதுதான் இதில் நீங்கள் இந்த மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா, வாட் ஆர் ஆல் த ஐட்டம்ஸ் ஹேவிங் த டெபிட் பேலன்ஸ், வாட் ஆர் ஆல் த ஐட்டம்ஸ் ஹேவிங் கிரெடிட் பேலன்ஸ் வித் த மீனிங்கோட. இப்போ அசட்டா ஒரு ஐட்டம் பார்த்தோன்னா அது அசட்டா எக்ஸ்பென்சஸா அப்படின்னு பார்த்தோன்னா அது டெபிட் பேலன்ஸ், லைபிலிட்டிஸா இன்கமா அது கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கலாம். பில்ஸ் பேபிள்னாலே பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் பேஸ்ட், ஆஃப்டர்வர்ட்ஸ் இட் வில் பி பேடு, ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த லைபிலிட்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிமன் ஆஃப் ஏ ட்ரையல் பேலன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் சம்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.